ஹாய் ஹாய். நேத்தா நம்மளுக்கு ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க GKS ஆர்மின்னு சொல்லி. ஹாய் GKS ஆர்மி. ஆமா. ஓகே, சோ நாங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்து பிக் பாஸ் குடுக்கறாரு. இந்த ட்விஸ்ட் வந்து சில சந்தேகங்களையும் சில எக்ஸைட்மெண்ட்ஸையும் வந்து குடுக்குது. ஏன்னா வந்து மறுபடியும் ராணவ உள்ள கேம்குள்ள கொண்டு வர்றதுக்கு சேனலோட டாக்டிக்ஸோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா போன கண்டஸ்டன்ஸ் இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ராணவ் வந்து ஏன்னா அங்கேயே கீழே நிறைய வந்து ராணவ்னு வந்திருந்தாங்க. சோ மேபி இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி ராணவ் அண்ட் சுனிதா இவங்களெல்லாம் வந்து உள்ள எடுத்துட்டு வருவாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா சுனிதா வந்து அவங்க அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மனமே இல்லாம அனுப்பி விட்டாங்க. சோ அவங்களையும் ராணவ் வந்து ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச மாதிரி டைட்டில் வின்னர் ஆக வேண்டியவரை வெளியில அனுப்பிட்டாங்க. சோ அவரையும் இவங்க ரெண்டு பேரையும் ஆமா இவங்க ரெண்டு பேரையும் உள்ள வர்றதுக்கான பிளானிங்கோன்னு ஃபீல் ஆகுது. உனக்கு என்ன அப்படிலாம் ஒன்றும் தோணல. சும்மா இவங்களுக்கு ஹைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்தாங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க வந்து கேட்டுக்காதீங்க, அவங்கள வந்து தவிர்த்துருங்க. அவங்க எல்லாம் வந்து உங்களோட கோ கண்டஸ்டன்ட், உங்களை அடிச்சு வீழ்த்திட்டு அவங்க உள்ள வர போறவங்க. யூஸ்வலா வரும்போதே அப்படியா என்ன பேசுனாங்க தெரியுமா, என்ன பேசுனாங்க தெரியுமா, அப்படியா சொல்றாங்க. அப்ப இன்னில இருந்து சௌந்தர்யம் நான் பேச மாட்டேன். உடனே இந்த பக்கம் பார்த்து ஏய் நீ யாரு என்ன பத்தி பேசுறதுக்கு, நீ யாரு என்ன பத்தி பேசுறது, ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு உள்ள வருவாங்க இல்லையா. வரும்போதே அவங்க என்ன உங்க கோ கண்டஸ்டன்ட், என்னைக்கு வேணாலும் உங்களை தூக்கிட்டு அவங்கள நாங்க போட்டுடலாம். அதுக்காக நாங்களாம் ஒற்றுமையா இருந்துடுறோம். நாங்க எல்லாம் ஒற்றுமை, எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு எல்லாம் எதிரிங்கடா. சோறு கூட போட மாட்டேன்டா. நீங்க ஓணுனா பிக் பாஸ் கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன டவுட்னா 8 பேரோட போட்டோ காமிச்சு 8 பேரை வந்து இவங்க ரோஸ்ட் பண்ண வச்சாங்க. அப்ப இந்த 8 பேர் தான் வராங்களா? ஏன்னா வந்து 8 பேர் வராங்க. ஆனா சுனிதா வந்து லிஸ்ட்ல சொல்லவே இல்லையே. இவங்க போட்டிருக்காங்களே. இல்ல வராங்க அவங்க. ஃபர்ஸ்ட் 8 பேர் லிஸ்ட்ல வராங்க. நாளைக்கு காலையிலே வராங்க. தர்ஷா குப்தா தான் வந்து என்டர் ஆனாங்கன்ற நியூஸ் வந்துச்சு. அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சந்து பொந்து. இல்ல வெறும் 8 பேர் தான் வராங்களா இல்ல மத்தவங்க எல்லாம் வருவாங்க? எல்லாருமே வருவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் 8 பேர் அந்த மாதிரி உள்ள வராங்க. அப்புறம் ரெண்டு பேரா உள்ள வருவாங்க. பாப்பா என்ன கேம் பிளானோட எல்லாரும் வராங்க, என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறோம் பாக்குறதுக்கு. எக்ஸைட்டடா இருப்பாங்க கண்டிப்பா. ஆனா கேம் தான் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அது அருண்லாம் வந்து செம்ம இதா இருக்கு. அதுவும் இந்த நடுவுல இருக்கிறவர் இருக்காருல்ல, இவர் இருக்காரு இல்ல, இவரு அர்ணவ் இருக்காருல்ல, அர்ணவ் அவரை வந்து நானு மூஞ்சி மேலே குத்துறான். அப்படியே மூஞ்சில இருந்து பல ரத்தம் வரும். ரத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்தா எனக்கு சந்தோஷம் வரும். ஏங்க நீங்க எல்லாம் உள்ள இருக்கும்போது முடிய போற நேரத்துல கொலகாரன் ஆயிட்டு தான். அது இல்ல, அவர்தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு ப்ராம்ப்ட் வச்சு ஹீரோவா ப்ராம்ப்ட் வச்சு பேசுறேன், உனக்கே இவ்வளவு இருந்தா என் டைலாக் நானே மனப்பாடம் பண்ணி பேசுறேன், எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அருண் ஒரு டைலாக் தான் உங்களுக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்டான இருந்தவங்க. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா வந்து சௌந்தர்யாக்காக ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அருண் வர்சஸ் அர்ணவ் ஒரு பக்கம், விஷால் வர்சஸ் அர்ணவ் ஒரு பக்கம். இன்னைக்குமே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் இணைந்த கைகள் மாதிரி. ரெண்டு பேரும் ஒரே எதிரியை சந்திக்கிறதுக்காக களம் இறங்கி நிக்கிறாங்க. அவங்க அர்ணவ் வரும்போது ரெண்டு பேரும் நிக்க போறாங்க. எங்களை தாண்டி எங்களை அடிச்சு போட்டு உள்ள போடா. இவர் வந்து இவங்க வந்து அவர்ல ரெண்டு விரல் இப்படி பிடிச்சி தள்ளி விட்டாரு, ரெண்டு பேரும் ஊத்துவாங்க. அநியாயங்க. அங்க ஒரு இது கேம் வச்சாங்க, சுத்தி வந்தீங்கன்னு சுத்தி விட்டு பண்ணாங்க. நிஜமாவே ரயான் டாஸ்க் பீஸ்ட்ன்றத ப்ரூவ் பண்ணி சுத்தி விட்டாலும் வந்து 2000 ரூபாய் அடிச்சாரு. சாதாரண இருக்கும்போது 2000 ரூபாய் அடிச்சாரு. முத்துக்குமரன், அப்புறம் நம்ம விஷால், அப்புறம் அருண் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். இவங்க எல்லாருமே அந்த சுத்தி விட்டதுக்கு அப்புறமும் தீபக் இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். தீபக் அவர் ஸ்ட்ராங் பிளேயர்ன்ற மாதிரி முதல்ல ஸ்டார்டிங்ல யாரும் சொல்லல, மத்தவங்க எல்லாம் இவங்களதான் சொன்னாங்க. சோ சுத்தி விட்டப்ப அடிக்க முடியல, சரி அவங்களுக்கு மயக்கமா இருக்குன்னு. சாதாரண நிக்கும் போதும் அடிக்கல, அப்புறம் என்னன்னு நம்ம சொல்றது. ஜாக்லின் அடிச்சாங்க, 2000 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. 2000, ரயான் வந்து 4000, மொத்தம் 6000 ரூபாய். இந்த வாட்டி ஏங்க 1 கிலோ எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. 1 கிலோ சிக்கன் 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, 3 கிலோ 300 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. 1 கிலோ மட்டன் 200 ரூபாயா? பாவிங்களா, எந்த காலத்துல இருக்கிறீங்க? 1000 ரூபாய்க்கு மேல மட்டன். 1/4 கிலோ கூட வராது, 250 ரூபாய் 1/4 கிலோ. சோ என்னமோ பண்ணி ஏதோ போட்டு ஏதோ ஜாலியா இருக்கிறதுக்கு விடுங்க. சந்தோஷமா வந்தவொடனே அவங்க எல்லாம் வந்தவொடனே இன்னும் கொஞ்சம் அனுப்பி விடுவாங்க. இல்ல சாப்பாடா வந்துரும். எதுக்கு நீங்க ஏன் சமைச்சு கஷ்டப்படணும், நாங்களே கொடுத்துடுறோம். சமைப்பாங்க என்னமோ. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. ஸ்டார்டிங்கே வந்து யாருக்கு 2 வாரமும் இருக்க போறாங்களா அவங்க எல்லாம், அது என்னன்னு தெரியல.
யாருக்கு வந்து வெளியே பிஆர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்டாங்க. இது போன வருஷமும் கேட்ட கேள்விதான். இதுல வந்து போன வாட்டி வந்து மாயாக்கு வந்து பயங்கரமான பிஆர் வேலை பார்த்தாங்க. பட் எல்லாரும் அர்ச்சனா அர்ச்சனா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த வாட்டி என்னமோ கரெக்டா கண்டுபிடிச்சு சௌந்தர்யா அப்படின்னாங்க. ஆனா சௌந்தர்யா மட்டும் இல்ல, முத்துக்குமரன் அப்புறம் வந்து அருண் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஏன் நான் வந்து மத்தவங்களை பெருசா சொல்றது இல்ல அப்படின்னா, பவித்ராக்கு ஃபேன் பேஜஸ் இருக்காங்க நிறைய. ஆனா பிஆர் அப்படின்ட்டுலாம் இல்ல. அவங்கள வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறதுக்கான இது வரும்போது அவ்வளோலாம் யாரும் ஸ்டாண்ட் எடுத்தோ இல்ல இது இன்னும் வந்து பிஆர் வச்சுக்கிறது கூட தப்பு இல்லைங்க. இந்த மத்தவங்களுக்கு நெகட்டிவ் பிஆர் பண்றதுக்குன்னு ஒரு இது இருக்கு பாருங்களேன், அதுதான் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இப்ப வந்து பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரும் மத்தவங்களதுல வந்து பெருசா நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி வந்து ஆளுங்கிட்டயே நாங்க தீபக்கு வந்து அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல. தீபக் சொன்னாரு என் போன் எங்கடா இருக்கு அப்படின்னாரு. அப்ப உங்க அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்ல யாரெல்லாம் நான் அலோவ் பண்ணலாம் மாட்டேன் அப்படின்னாரு. ஒண்ணு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்னாரு. அப்ப அதுவும் ஒரு பிஆர் தான். பிஆர் இல்ல, அதுவும் ஒரு ஃப்ரெண்ட் தான். இப்ப எப்படி வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுறாங்க அந்த மாதிரி. நான் வந்து முத்துக்குமரன் வந்து எனக்கு ஆப்வியஸா தெரிஞ்சது வந்து அந்த மதுரையில இருந்து ஒரு பொண்ணு ஒரு என்ட்ரான அடுத்த நிமிஷம் அந்த வீடியோ வந்துச்சு. அவர் கொலாபோட அவங்களோட கொலாபோட வந்து அங்க போட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் முத்துக்குமரனுக்காக பேசினாங்க. அப்ப அவருக்கு டெஃபினெட்லி ஹி ஹேஸ் சம் கான்டாக்ட்ஸ் அண்ட் அவங்க எல்லாருமே பண்ணிருக்காங்க. இன்னொன்னு சௌந்தர்யாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் யார் என்னன்னே தெரியல, அவங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்பவே ஓட்டலா வந்து பயங்கரமான கடைசியில பார்த்தா அவங்க ஒண்ணுமே பண்ணல. அப்பயும் அடுத்து விஷ்ணு வந்து நான் தான் பிஆர், ஆமா பிஆர் வச்சிருக்கா இப்ப என்ன இப்போ அப்படிலாம் வந்து சொல்லும் போது ஆப்வியஸ்லி ஷி ஹேஸ் பிஆர். அண்ட் விஷ்ணு போய் மத்தவங்களை அட்டாக் பண்ணும்போது she has been doing a negative பிஆர்ன்றதும் வந்து ஒரு மாதிரி ஆப்வியஸ் ஆச்சு. இப்ப வந்து ஜாக்லினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அடி 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 எனக்கு ஸ்டார்டிங்ல அவங்க சப்போர்ட்டா பேசினதே நம்ம ஒருத்தவங்களா தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட யாரெல்லாம் ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்களோ பெரிய ஆளுங்க யாருமே கிடையாது. இல்ல இப்ப யாரெல்லாம் சப்போர்ட்டர்ஸா இருக்காங்களோ அவங்களே நீங்க ஸ்டார்டிங்ல போனீங்கன்னா கிடையாது. இல்ல இப்ப நாங்க ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு வந்து அந்த அது பேர் என்ன அந்த பெட்டுக்காக கேட்டு நின்னப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அடுத்து அதே மாதிரி அவங்க சௌந்தர்யாக்காக பேசினதோ இல்ல அவங்க அந்த டீமுக்காக பண்ணதோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் மத்தவங்க எல்லாம் வந்து அத வந்து ஒரு கண்டென்ட்டாவும் வேற மாதிரியும் பார்த்து அவங்க இது பண்ணிருந்தாங்க. இன்னும் ஜாக்லினோட ஒரிஜினல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இவ்வளவு காலம் கழிச்சு இப்பதான் ஒரு போஸ்ட் வந்திருக்குது. ஸ்டார்டிங்ல அந்த ஹோட்டல் டாஸ்க் அப்போ ஒரு போஸ்ட் போட்டதோட சரி, அதோட இப்பதான் போஸ்ட் வந்திருக்கு. சோ இவங்களுக்கு பிஆர் டீம்னு ஒண்ணு இருந்தாலுமே ரொம்ப ஹெவியா இல்ல. மத்த டீம்ஸ் போய் அட்டாக் பண்ற மாதிரி இல்ல. வந்து யாரோ பெரிய ஆளுங்க பேருங்க எல்லாம் போட்டு இவங்கெல்லாம் வெளில வந்தாங்கன்னா உங்களை மீட் பண்ணுவாங்களோ என்னமோ சொல்லி ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்களோட பிஆர், அப்புறமா வந்து அனிருத் அவர்களோட பிஆர், இவங்க எல்லாரையும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு ஆக்சுவலா அவங்க தெரிஞ்சே வச்சிருக்கலாம். இத்தனைக்கும் ஜாக்லின் வந்து படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நயன்தாராக்கு சிஸ்டராவே நடிச்சிருக்காங்க. இன்னும் வந்து இந்த இதுக்கு வந்ததுக்கு கடன் அடைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னாங்க. அதுக்கு எல்லாரும் வந்து 14,000க்கு பேண்ட் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு கடன் அடைக்க முடியாதான்னாங்க. அந்த படத்துல எல்லாம் நடிச்சிருந்திருப்போம், நல்லா தானே சம்பாதிச்சிருப்பாங்க, நல்லா தானே காசு வந்திருக்கும். அப்ப அவங்க 14,000 ரூபாய்க்கு பேண்ட் இன்னும் காஸ்ட்லியா கூட எதனா வாங்கிருக்கலாம். அப்புறமா தானே கடன் வாழ்க்கையெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா கேவலமா போகும். இன்னொன்னு கொரோனான்ற ஒரு இவ்வளவு பெரிய விஷயம் வந்துச்சு. அது எல்லாரோட வாழ்க்கையுமே எப்படிப்பட்ட பணக்காரையும் நல்லபடியா வாழ்ந்திருந்தவங்க எல்லாம் தரையில தூக்கி போட்டு, ஆமா தரையில இருந்து நீந்த முடியாம இருக்கிறவங்க அப்படியே போய் செத்தும் போயிருக்காங்க. அதெல்லாம் நம்மளால கெஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள். சோ அப்படி இருக்கும்போது நம்ம இவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னா நம்மளால வந்து சொல்லவே முடியாது. கூடவே எனக்கு வந்து ஒரு விஷயமா தோணுனது வந்து என்னதுன்னா, இந்த பிஆர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சௌந்தர்யாவை சொன்னாங்க. சௌந்தர்யா மட்டும் இல்ல அருணும் எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் அர்ச்சனா வந்து அவங்களுக்கு வந்து ப்ராபகேண்டா பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்து இருந்த எல்லாருமே வந்து அந்த ப்ராபகேண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த இதுல வந்து ஒவ்வொருத்தரும் அருண் ஃபேன் பேஜஸ்லாம் ஸ்டார்டிங்லயே உள்ள வந்த உடனே வந்து அவருக்கு அந்த இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு டெஃபினட்டா பிஆர் ஒண்ணுமே பண்ணாம உள்ள உட்கார்ந்து இருக்காரு அவரு. எனக்கு என்ன பண்றாரு விஷாலுக்கு கூட பிஆர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே பண்ணாம சொல்லிருந்தாங்க. திடீர்னு முளைச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு அசிங்கமா பேசுறாங்க, எல்லாரையும் ரொம்ப கேவலமா வந்து திட்டுறது, ஏதாவது நம்ம ஒண்ணு பேசிட்டோம்னா ரொம்ப கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதுன்னு
அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பிஆர் வச்சுக்கிறது கூட தப்பு இல்ல. இந்த நெகட்டிவ் பிஆர்ங்கிற ஒரு இது பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு. உங்களோட உங்களுக்கு நீங்க வந்து வச்சு கொண்டாடுங்க. ஆனா அதுக்காக இன்னொருத்தவங்கள தரம் தாழ்த்தி பேசாதீங்க. இத உள்ள பண்ணலாம், ஏன்னா அவங்க கேம் விளையாடுறாங்க. அத விஷயத்த நீங்க வெளியில பண்ண முடியாது. இப்ப இதுக்காக சௌந்தர்யா ஏன் அழுதாங்கன்றது எனக்கு புரியல. நல்ல விஷயம் தான். இப்ப அவங்களே சொல்றாங்க, நீங்க எல்லாம் வெளியில தெரிஞ்ச ஆட்கள், என்னெல்லாம் வெளியில தெரியாது, அப்ப நான் எப்படிதான்டா முன்னேறது அப்படின்னு. நான் என்ன கேக்குறேன், இவங்க யாருன்னே தெரியாது, இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க, கரெக்ட் தானே? அப்ப உங்களதான் எல்லாருமே எப்படி எல்லாரும் கை தட்டினாங்க, நீங்களும் ஹாய் எல்லாம் சொன்னீங்க, அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்காவது நீங்க ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிகர் ஆயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து சஸ்டெயின் ஆகுறதுல உங்களோட உழைப்பும் இருக்கு, கண்டிப்பா நிறைய இருக்கு. ஆனா அந்த ஸ்டார்டிங்ல வந்து நீங்க சொன்னீங்க ஒரு புஷ் தேவைப்படுது அதுக்குன்னு, அந்த புஷ் தான் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்லன்னு சொல்றது. இப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த புஷ் வந்து நம்ம தர்ஷா குப்தாக்கு இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க இவ்வளவு நாள் இருந்தாங்கன்னா அவங்களோட கேமே வேற லெவல்ல இருந்து. அததான் நானும் சொல்ல வரேன். நிறைய எல்லாரும் அவங்கள அண்டர் எஸ்டிமேட் தானே பண்றாங்க. ஏன்னா இருக்க வேண்டிய நிறைய பேர் போனதுக்கான காரணமும் அந்த புஷ் இல்லாதது தானே. அந்த புஷ் தாங்க ரொம்ப பெரிய விஷயம். அன்னைக்கே போக வேண்டியது அன்ஷிதா. ஆமா, அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணி அப்புறம் சுனிதா போற நிலைமை ஆயிடுச்சு. ஆமா, கடைசியில சுனிதா வெளியே போயிட்டாங்க. அன்ஷிதா சுனிதாவை சப்போஸ் அந்த ஒரு புஷ் கொடுத்து அன்ஷிதாக்கு கொடுத்த புஷ் சுனிதாக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு வந்து அவங்க அது பண்ணிருப்பாங்க. அன்ஷிதாலாம் சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இங்க எல்லார்கிட்டயும் என்னமோ நான் சமையல் செஞ்சு போடுற ஆயாமா அப்படின்ற ரேஞ்சில வந்து நின்னாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க செல்லம்மாவே வாழறதுக்கு பதில் அன்னபூர்ணி அம்மாவா வாழ்ந்துட்டு போட்டாங்க. அடுத்து வந்து விஷாலும் ஜாக்லினும் பேசிட்டு இருந்தாங்க. விஷால் வேலை உனக்கு என் மேல என்ன கோவம், என்ன ஏன் உனக்கு பிடிக்கல, அந்த கொஸ்டின் அவங்கதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் பூரா பேசியாச்சு, காரி துப்புற வேண்டிய எல்லா விஷயத்தையும் காரி துப்பியாச்சு. இப்பதான் ஒரு ஜாக்லின் மேல ஒரு பாசம் வந்துச்சு. நேற்றுக்கு பாசம் வந்துச்சு, இன்னைக்கு நேசம் வந்துச்சு. அவள நீ ஏன்டா இப்படி இருக்கிற, நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல, நான் ஹார்டா தான் எடுத்து வச்சேன், இல்லன்னு சொல்லல. அதுக்காக உனக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு 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 எங்கேருந்தோ ஒரு ஒரு அஃபெக்ஷனும் லவ்வும் வெளியில இருந்து வருது. அதை நான் தவிர்த்துருவேன், நான் பண்றதை தான் பண்ணுவேன் அப்படின்னு நீ உட்காந்துட்டு இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் பல விஷயங்கள் அவங்களுக்கு வெளியில தெரியாது. ஆமா தெரியாது. அப்பயே இவங்க போய் சாரி எல்லாம் வேற கேக்குறாங்க. அதுல அவரு வேற ரொம்ப பெருந்தன்மையா தேங்க்யூ, அன்னைக்கு எனக்கு பப்ஸுக்கு காசு கொடுத்தல நீ, அதுக்கு இன்னைக்கு தேங்க்யூ நீ இருக்காரு. அப்ப இங்க காரி துப்புனார்ல, அதுக்கெல்லாம் சாரி எப்ப கேட்பாரு தெரியல. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு அர்ச்சனா சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. என்னன்னா வந்து எனக்கு சௌந்தர்யாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவங்களோட ஜெனுவன்னஸ்க்காகவும் அவங்க தன்னை கேரி பண்ற விதத்திலயும். அத கிளியரா வந்து அவங்க வந்து ஃபேன்ஸ் எல்லாரையும் ஆர்கானிக்கா அவங்களோட ஆத்தென்டிக் ஜர்னி மூலியமா மட்டுமே தான் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. அது என்னன்னா ரெண்டு பேருக்குமே இதே பிரச்சனை உள்ள வந்தது. அதனால அவங்க வந்து தன்னை அந்த இடத்துல பொருத்தி பார்த்து சொல்றாங்க. அன்றே கணித்தார் மாதிரி, அன்று அவர், இன்று அதே இடத்தில் இவர். இல்ல நான் சொல்றேன் அர்ச்சனா, இது சீரியஸா உங்களை நாங்க சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணோன்றத வச்சுட்டு ஏன்டா சப்போர்ட் பண்ணோம் அத ஒரு ரிக்ரெட் பண்ண வைக்கிறீங்க. அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஆப்வியஸா அவங்களே ஒத்துக்கிறாங்க, வெச்சா என்ன தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிற ஒருத்தவங்க கிட்ட போய் அவங்க ஆர்கானிக்கா தான் வாங்கினாங்க, நீங்க எதிர்வாதம் வச்சா அது என்ன அர்த்தம்? அவங்களே ஒத்துக்கினா கூட ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு இவங்க. அதே மாதிரி அவங்க சொல்றாங்க இது என்னோட ஒப்பீனியன் தான், அவங்களுக்கு இன்னும் நல்ல கிரெடிட் வந்து தரணும், ஏன்னா அவங்க அவங்களுக்கு ட்ரூவா இருக்காங்க அப்படின்னு. 3 லட்சம் பேர் பேசினா ட்ரூவா இல்லாம இருக்காங்க. அவங்க நடுவுல நிஜமாவே நல்லா இருந்தாங்க, அவங்க நிஜமாவே நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களே தன்னை மாத்திக்கிட்டாங்க மறுபடியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு நிஜமாவே அவங்க போன வாரம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை அவங்க மெயின்டைன் பண்ணலாம். ஆக்சுவலா லாஸ்ட் வீக் அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து பர்சனலா அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அர்ச்சனா சொன்னாங்க. இதெல்லாம் கூட எனக்கு ஓகேவா படிச்சு கடைசியா ஒரு இது போட்டிருந்தாங்க, பியூட்டிஃபுல் லவ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அவுட் சைட். இதெல்லாம் தேவையா? இப்ப இது பாக்க எப்படி இருக்குதுன்னா, விஷ்ணு உங்களை வந்து போட சொன்ன மாதிரியும் நீங்க போட்ட மாதிரி இருந்தேன்னா விஷ்ணுவும் போட்டிருக்காரு இத பத்தி. இதே வார்த்தையா? இல்ல அவர் போட்டிருக்காரு சௌந்தர்யாக்காக. அதனால எனக்கு புரியல. நிறைய பேரு நீங்க உள்ள சப்போர்ட் பண்ண வந்த சௌந்தர்யாக்காகவா மிஸ்டர் அருண்காகவா என்னன்னு தெரியலையே. நீங்க ஆக்சுவலா நீங்க ட்வீட் போட்டிருக்கணும்னா அருணையும் பிஆர் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க அதுக்கு போட்டிருக்கணும்ல, அதுக்கு ஒரு ட்வீட் கூட காணும். ஏன் வச்சிருந்தா இவங்களும் கேட்க வேண்டியதானே?
ஏங்க நான் என்னோட அவருக்கு வேண்டியதை ப்ரமோட் பண்றதுக்கு அவருக்கு ஒரு 4 பேர் வேணாமா அப்படின்னு போட்டிருக்கலாமே. எனக்கு இப்ப புரியவே அதுக்கு நீங்க பதில சொல்லல. உங்களை கேட்காத ஒரு கேள்விக்கு நீங்களா ஒரு மனசுல நினைச்சு நீங்களா ஒரு பதிலையும் சொல்றீங்க. ஆமா, அது எதுக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த போர்ட்ஸ் வந்து ஒன்னொன்னு வச்சிருந்தாங்க. அந்த போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில வாக்கியம் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னுக்கு கொடுத்தாங்க. அந்த வாக்கியங்கள்ல வந்து நான் சொல்றேன், நீ யாருக்கு கொடுப்பேன்னு சொல்லு. மேக்கப் ஐட்டம்ஸ் ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்களா, திரும்ப வந்திருக்கீங்க? இப்ப அந்த வர போறாங்களே அவங்க இதுல ஆமா, வர்ஷினி, சாச்சனா, ரவீந்தர் சார், ரியாக்கு. ஏன்னா அவங்க ஒண்ணுமே பண்ணல, தான் ரொம்ப நிறைய பண்ணிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு வெளில வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப உள்ள வராங்கன்னா ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்க, அதை எடுத்துட்டு போறதுக்காக வர மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு மேக்கப் ஐட்டம்னா அது வந்து எனக்கு மேக்கப் அப்படின்னு வந்தாலே சுனிதா சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு திங்க் பண்ணேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது இங்க என்ன இருக்குன்னே தெரியல. எல்லா இடத்துலயுமே எல்லாமே இருக்கும் பாரு. அது கரெக்ட் தான், ஆனா இது வந்து பெருசா வந்து தெரிய மாட்டேங்குது. போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு சரி, இப்போ ஆச்சும் வெளியே நடக்கிறத பாத்துட்டு வந்தியா? வெளியே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிட்ட இந்த சீசன் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? எனக்கு வந்து வர்ஷினிக்கு தான் சொல்லணும். நிறைய பேர் வர்ஷினிக்கு தான் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் இத சொன்னாங்களா அப்படின்றது வந்து ஆக்சுவலா சிவகுமாருக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் ஏதாவது சொன்னாங்களான்றத உங்க வைஃப் என்ன யாராவது ஏதாவது இப்பயாவது இது எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இவரு சத்யா இவங்களுக்கு எல்லாம் இந்த லைன் சொல்லலான்னு. சத்யாக்கு அதை கூட சொல்ல முடியாது. ஆமா, இவரையாவது ஏதாவது கேட்கலாம். சத்யானா தெரியலையேமா அழுவாரு. நீங்க உள்ள வாங்க, எப்படி எதுவும் பண்ண போறது இல்ல. அப்படியா? அந்த மாதிரினா இப்ப வர்றவங்க யாரெல்லாம் வர்றது வந்து வர்ஷினி, சாச்சனா, ரவீந்தர், ஃபேட்மேன், அர்ணவ், ரியா. நான் அர்ணவுக்கு கொடுப்பேன். நான் ரியாக்கு கொடுப்பேன். எப்படி அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு. நீ அர்ணவ் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏதாவது செய்வாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது, நீ எதுவுமே பண்ண மாட்ட, ஆனா நீ எல்லாமே பண்ணுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்பா நாங்கன்ற மாதிரி. இது செகண்ட் சான்ஸ். இப்ப மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னு பாக்கலாம். இதுதான் நான் வந்து சிவகுமாருக்கு கொடுப்பேன். இந்த செகண்ட் சான்ஸ் வந்து நான் வர்ஷினிக்கு கொடுக்கலான் இருக்கேன். செகண்ட் சான்ஸ் எப்படி வெளியில இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு சொல்றேன். ஆமா, நான் வந்து உள்ள இருந்ததை வச்சு மட்டும் சொல்றேன். ஓகே, வீட்ல யாருன்னா பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா சாச்சனா தான். நானும் சாச்சனா தான். அவங்கள தனியா வச்சு சமாளிக்கவே முடியாது. அம்மா அப்பா 2 கொம்போட வரணும், மண்டை மலை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள யாரு சொன்னாலும் அவங்க மதிக்க மாட்டாங்க. சொந்த அம்மா அப்பாக்காக இல்ல அந்த அக்கா வந்திருக்காங்களே, அவங்க யாருன்னா மண்டையில மேலே தட்டிக்கிட்டு இருந்தா என்ன சொல்லிட்டு வச்சு கேட்பாங்களோ என்னமோ. நீங்க தான் நல்லவராச்சே, திரும்ப ஏன் வந்தீங்க? எனக்கு வந்து அதை சுனிதாக்கு கொடுக்கலான்னு தோணுது. ஓகே, எனக்கு வந்து இது தர்ஷாக்கு குப்தாக்கு கொடுக்கலான்னு தோணுது. நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தானே உள்ள நடிச்சீங்க. கேம்னு எல்லாத்தையும் கேம் கேம் கேம்ன்ற மாதிரி இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணல, நான் நல்லவன், என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நல்லவராச்சா எதுக்கு திருப்பி வரீங்கன்னு. பட் நான் வெரி மச் நான் அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஸ்டில் வெளியவே இருங்க, அங்கதான் நீங்க நல்லா பேசுவீங்க போல. அப்படி யார் இருக்காங்க இதுல? சரி, ஆப்வியஸ்லி ரவீந்தர். நானும் ரவீந்தர் தான். நீங்க அப்ப யாருக்கு கொடுக்கல தெரியலையே. ரவீந்தருக்கு சொல்லிட்டேன், ரியாக்கு சொல்லிட்டேன், வர்ஷினிக்கு தெரிஞ்சு ரவீந்தருக்கு 2 வாட்டி சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். இப்பதான் சொல்றேன் ரவீந்தருக்கு. ரஷாக்கு சொல்லல நான் இன்னும். ஓகே, சோ ஆனா எல்லாமே இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு மேல இருக்கா என்ன? இருக்கும் கண்டிப்பா. எனக்கு எப்படி முடிஞ்சு போச்சு? உன அர்ணவுக்கு எதுவுமே சொல்லல. நீ அர்ணவுக்கு சொல்ல. உனக்கு விளையாடவும் தெரியாது, சும்மா இருன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிற. அதெல்லாம் தர்ஷாக்கு கொடுக்க முடியாது, ஆனா வேற வழி இல்ல. ஃபைனலா இருக்கு. அர்ணவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான ஒரு விஷயம். ஆமா. ஓகே, சோ இதுதான் வந்து நிறைய பேர் அதான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. சோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருந்த. நான் வந்து வெளியில இன்னொருத்தருக்காக கொடுக்கணும்னு நினைச்சா அது விஷயம் இது சத்யாக்கு கொடுப்பேன். உனக்கு ஆடவும் தெரியாது, 6 அடிக்கு மேல வளர்ந்தும் போயிருக்கிற, நீ எதுக்கு உள்ள வந்தானும் தெரியல, திருப்பி ஏன் உள்ள மறுபடியும் வரணும் தெரியல. ஐயோ கடவுளே, என்னமோ பிக் பாஸ் உன்னை கூப்பிட்டாங்க, அது நாள்ல அவரே ஒத்துப்பாரு.
சோ இதுதான் வந்து இன்னியோட ரிவ்யூ. நாங்க இன்னைக்கு ஃபயரா இருக்கோம்னு நினைச்சா புஸ்ஸுன்னு போயிடுச்சு. நாளைக்காவது ஃபயரா இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். நாளைக்கு காலையில இந்த 8 கண்டஸ்டன்ஸ் காலங்காத்தாலே நாங்க 6 மணிக்கே வந்து டிவி ஆன் பண்ணி உட்காந்து 3 பேர் 4 பேரா உள்ள வர ஆரம்பிப்பாங்க. பாக்கலாம் என்னென்ன முட்டிக்கிறாங்க அத போர்ட வெளியிலே வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர் படிச்சுட்டு உள்ள போங்க நிப்பாங்க. ஆமா உள்ள போன உடனே யார் காதை யார் கடிக்கிறாங்க, யார் இருக்குதோ இல்ல சாச்சனா இறங்கிடுவாங்க. முதல்ல நீங்க சொல்றது எல்லாமே நான் என்ன உங்க மூஞ்சிகளுக்கு நீங்க எங்களை பேசுறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னாலும் சொல்றதுக்கு ஆச்சரியம். மெயில நம்ம விஷால நாக்கு சொல்லணும். நீலா இருக்க பத்தியா இந்த இதுல பவித்ரா ஆக்சுவலா ரவீந்தர் வந்து முத்துக்கு பதிலா அவர் இருந்திருந்தா இந்த கேம்ல நிறைய சேஞ்சஸ் வந்து எல்லாருமே அப்படி. ஆனா இன்னைக்கு வந்து சொல்றாங்க இவரு வந்து இருந்ததாலதான் எல்லா பிரச்சனையும் இவரு வந்து வரவே கூடாது ரோஸ்ட் பண்ண சொல்லிட்டோம். நாங்க அப்படிதான் சொல்லுவோம். என்னமோ பவித்ராவை காரி துப்பும் கண்டிப்பா சாச்சனா. அதுக்கு அடுத்து அவங்களோட சொந்த அண்ணன் இருக்காரு இல்லையா மிஸ்டர் விஷால், அவர் என்னென்ன சொல்லி காரி துப்ப போகுதுன்னு தெரியல. எல்லாம் அவங்க சொல்லுவாங்களாடே தெரியல. சரி கண்டிப்பா பாக்கலாம். வேற யாரு இருக்காங்களோ இல்லையோ அவங்க சொல்லுவாங்க. சுனிதா சொல்லுவாங்க. பர்ஷினி கேட்கவே வேணாம். ரியாக்கு வாயை திறந்தா பேசுறதுக்காக தான் வராங்க உள்ள. அப்புறம் வேற யாரு? எனக்கு என்னமோ இந்த செட்ல எல்லாருமே பேசுவாங்கன்னு தோணுது. சிவகுமார் கண்டிப்பா பேசுவார். அவரு அங்க வந்து சாப்பிடதான் வருவாரு. அவர் பேசுவார். நீ வேணா பாரு. சரி பாக்கலாம். டேய் இதுக்கு கூட போறேன்னா உங்க வீட்டுக்கு நான் என் வீட்டுக்கே வராதரா அப்படின்னு அவங்க வந்து நம்ம வெளியே அடிச்சு தோத்திடுவாங்க. ஓகேங்க, என்ன நடக்குது நாளைக்கு பாக்கலாம். பாய்.